ஐயோ என்னய்யா கல்லு மாதிரி முன்னால நிக்கிறேன், இப்படி வந்து இடிக்கிறியே? 4 கிலோமீட்டர் ஓடியாந்துருக்கிறேன். நீ நிக்கிறது தெரியல, ஒரே அசதியா இருக்கு. அசதியா? பாத்தியா, அசதியை போக்க பலத்தை உண்டாக்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிற புது டானிக் கராத்தே விட்டா. கராத்தே விட்டாவா? போன் விட்டாவுக்கு சொந்தமா? அதெல்லாம் கேட்காத, கராத்தே விட்டா. முதல்ல இது குடி. ஐயோ கடவுளே, காதல் பண்ண வேண்டிய நேரத்துல கண்டதை குடிக்க சொல்லி காலத்தை வீணாக்குறியே. நீ இத குடி, எல்லாம் சரியா போகும். ராஜா இல்ல, பேசாம படுத்து தூங்குயா. இப்பதானே கராத்தே விட்டா குடிச்சிருக்க, தூங்கி எந்திரிச்சு அவனையாவது போய் அடிச்சிட்டு வா, சபதம் நிறைவேறிடும், அப்புறம் பாத்துக்கலாம். சொன்ன கேள். கருப்பா நீயா? தீன பெருகிட்டான். ராத்திரில தூங்காம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐ குறும்பு, மருந்து வேலை செய்தான்னு பாக்க வந்தேன். அப்படியே உன்னையும் என்னையும் தெரியாம ஒரு கேக்குறிய? அட பாவி, இதுக்காகத்தான் என் புருஷனுக்கு கராத்தே விட்டா கொடுத்தியா? நீ கொடுத்தது நல்லதுக்கு தான். இப்ப என் புருஷன் எந்திரிச்சு உன்னை தூக்கி போட்டு பந்தாட போறாரு. என்னடா? யோ எந்திரியா, எந்திரியா. அடே உன்னை எந்திரிக்க சொல்லடா, என் புருஷன் எந்திரிக்க சொன்னேன். ஐயோ இந்த காளி பையன் என்ன ரேப் பண்ணிடுவா போல இருக்கு. என் கண்ணண்ட தெய்வமே, என் கற்பை காப்பாத்தியா? காப்பாத்துவா. நான் கொடுத்துருக்க கராத்தே விட்டாவுல மயக்க மரத்தை கலந்து இருக்க. மயக்க மருந்தா? ஆமா, அவன் காலையில தான் எந்திரிப்பான். ஐயோ ஜக்கம்மா, என் ஆசைக்கு இணங்கி விடு. அடே விட்டே வீங்கிடுவோம். ஜக்கம்மா விட்டம்மா. ஐயோ ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா, பக்கமா பக்கமா பக்கமா, ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. ஜெய் ஆஞ்சநேயரம்மா. எங்கிட்டயா நடக்கும்? நீ வந்து மைடர் குடிச்சே தந்தானே. தாத்தா பை இன்னைக்கு அடிச்சது போதும், இது நாளைக்கு வந்து அடிச்சுக்க. ஐயோ ஐயோ அம்மா அம்மா, ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ. இப்ப அவுத்துட்டேன், லுங்கி மட்டும் அவுத்துறாத. ஐயோ 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 ஐயோ. ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. ஆனா அண்ணி அவங்களை கவனிக்காம மாசம் மாசம் எனக்கே புது புது புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இத முன்னாடியே என்கிட்ட நீயே சொல்லல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அண்ணி கோவப்படுவாங்களேன்னு தான். உங்க அண்ணனும் அண்ணியும் இத்தனை வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை ஒரு ஆளாக்கி இருக்காங்க. அதனால உங்க அண்ணிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அவங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதனால இனிமே நம்மள தண்ணிக்கிட்ட கொடுக்காம என்கிட்டே கொடுங்க. வரவு செலவெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன்.
நம்ம கொஞ்சமா செலவு பண்ணிட்டு அக்காவையும் குழந்தைகளையும் நல்லா கவனிக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன். சரிதானே? ரொம்ப சரி. இனிமே நீயே வீட்டு வரவு செலவெல்லாம் கவனிச்சுக்கோ. அண்ணி நிம்மதியா இருக்கட்டும். மாயா, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.